ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சில பேரை பார்க்கும்போது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Food sponsored by தவசுக்குட்டி பிரியாணி, a branches at அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம். மணி அண்ணா உள்ள வராரு. அவரும் நம்மள மாதிரி ஒரு பையன் தான். அப்படி இல்ல, அதாவது ஒருத்தரை வந்து பெத்து வளர்த்து நமக்காக அனுப்பிடுங்க. என்ன எது சொன்னாலும் இவர் வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அவரு என்னையத்தான் சொல்றீங்களா? சரி சரி சரி. யார் இவன் ஹீரோ? இல்ல கூச்சமா இருக்கா? அப்படி இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடியறதுக்குள்ள இவருக்கு எங்க செட்லயே ஒரு 100 பேர் கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு பவுண்டோட என்கிட்ட ஒரு பவுண்ட் எல்லாம் இல்ல, அப்படியே பிடிச்சி ஒரு மூலையில 2 சேரை போட்டு உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு ஒரு புன்னகையோட பாக்கலாங்க அப்படின்னு. என்னன்னா இப்ப நம்ம அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும்ல, ஹியூமரை ரிசீவ் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ற ஆளுங்க கிட்ட தான் அப்படி இருக்க முடியும். நம்ம ஏதாவது ஜோக் சரி அப்படின்னு சொன்னோம்னா. குடும்பஸ்தன் படக்குழுவினருக்கு வணக்கம். வணக்கம். இவ்வளவு சைலண்டா ஒரு 5 நிமிஷம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. செம்ம ஃபன்னா இருந்தது. அதே மாதிரி தான் ட்ரைலரும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு பிடிக்கும். பிரசன்னா சாரை எனக்கு இன்டர்வியூல வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். ஸோ எஸ் நக்கலேட்ஸோட ஸ்கிராச்ல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்க தமிழுக்கு நான் பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ. ஏன்னா அது நீங்க சீரீஸ்ல பண்றது ஒன்று இருக்கு. ஐ திங்க் பேக் டு ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த தமிழ் சிலப்பதிகாரத்தை கண்ணகி என்பது என் பெயரே அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதே தானே, அதே சிரித்து போன மூமெண்ட் அதெல்லாம். எஸ் அண்ட் மணியண்ணே அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? லவ் யூ. அரே அப்படி இல்ல, அந்த மணியண்ணே அதுலயே முடிஞ்சு போச்சேனே. ரொம்ப முடிக்கணே. லவ் யூ ஜென்சன் தலைவா. லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த க்ரோத் ஒன்று, பர்சனல் ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கொடுக்கும் அடுத்தவங்களோட க்ரோத். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து 3 பேருமே. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாலேருந்தே ஆரம்பிப்பேன். ஒரு குடும்பஸ்தனை விவரிக்கிறது அப்படிங்கிறது சமையலோட ஒப்பிட்டு அவனை எப்படி, அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் சமையலோட ரிலேட் பண்ணி அந்த குடும்பஸ்தனை எப்படி கொண்டு வந்து தெரியல. நானும் டைரக்டர் தான், முழுசா என்னோடதுன்னு சொல்லலாம். இப்போ இவர் அப்படி பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன், இது எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்றதான்னு வச்சுங்களேன். நாங்கள் வந்து சரி ஒரு ட்ரைலர் வந்து ஒரு படத்தோட மேஜரான ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு கொலாஜா போட்டு படம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கதையை ரிவீல் பண்ற மாதிரி பண்ணியும் பண்ணாம அப்படி ஒரு ஹுக் மாதிரி ஒரு ட்ரைலரை பண்ணோம் அப்படின்றது ஒரு 2-3 வருஷம் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு அது சரியா ஒர்க் ஆகல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் 2-3 ஐடியா சொல்ல நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கும்போது சரி இன்னைக்கு இந்த ரீல்ஸோட ஃபார்மெட்ல ஒரு சமையல் குறிப்பு வந்து தினம் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்மெட்ல அந்த ஃபார்ம் ஒரு ரெசிபியை இது போடுங்க அது போடுங்க அது போட்டா இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்றது இங்க இருந்து அங்க போற ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதுக்குள்ள ஒரு கதையை ஒரு ட்ரைலரை ஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத. அப்போ ஒரு ஃபேமிலி மேன் எப்படி உருவாகுறான் அப்படின்னாக்கா அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுங்க. அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை கொடுங்க. அதை பறிச்சுட்டா அவன் பதற விட்டா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டா அந்த மாதிரி பண்ணி சூடாக்கி சுண்டை விட்டு இறக்கிடுங்க. குடும்பஸ்தர் ரெடி. ஸோ இதுதான் பேஸ் ஐடியா, காமன் ஐடியா. ஓகே. ஆக்சுவலா இந்த படத்தோட இவர் இந்த படத்துல வந்து இவர் அனுபவிச்ச ப்ராசஸை தான் அதுல சொல்லியிருக்காரு. சார் அப்படியா? ஓகே. கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தோம், பொன்னிறமா வருத்தம், ஒரு சிட்டிக்கு இடையில சந்தோஷம், லவர் ப்ரமோஷனுக்கு போயிட்டு வாங்க. என்ன உங்களுக்கு என்ன கவலை? ப்ரமோஷனுக்கு போயிட்டு 10 நாள் போங்க அப்படின்னு சொல்லி சூடாக்கி சுண்டை வச்சு சுட 24ஆம் தேதி இவர் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராஜேஷ் வழியா. என்னை பத்தி இவரை கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் சென்னையில் நாங்கள் முதல் டிஸ்கஷனுக்காக முதல் நாள் சந்திக்கிறோம். ஸோ வந்த உடனேயே இந்த ஃபார்மல் இதெல்லாம் வேணாம், ஜாலியாக ஆரம்பிக்கலாம் சரி அப்படின்னு இம்மீடியட்டாக அது ஈஸியாகிடுச்சு.
ஸோ ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னைய உங்களை பத்தி தான் sorry, பேசிட்டு நான் இருக்காரு. அதான் யோசிக்கிறேன். நான் எப்படி சென்னையில இருக்கேன்? நான் கோயம்புத்தூர்ல சத்தியமா சின்ன நான் ஆளா யோசிக்கிறேன். ஏன்னா, இதே மாதிரிதான் இது கூட ரிசல்ட் அலப்புறீங்களா? என்னைய தான் சொல்றீங்களா? அதுதான். சரி, சரி, சரி. Yeah, okay, okay. மணிகண்டன். இவரை பத்தி தாங்க. இவருக்கே ரைட் நான் இல்லையே. Okay. நான் தான் Yeah. ஸோ மார்னிங் வந்தாரு, யார் இவன்? டிஸ்கஷன் hero. உட்கார ஃபர்ஸ்ட் டே சந்திக்கிறோம். ஸோ வந்த உடனே அந்த ஒரு ஐஸ் பிரேக்கிங் இந்த டைம்ல நடந்தது. Okay, okay. வந்தாரு, உட்காந்து ஜாலியா 3 ஜோக் அடிச்சாரு, முடிஞ்சது. இல்ல அது அதே மூட்ல ஒரு 10 நாள் டிஸ்கஷன் நடந்தது. ஜாலியா பேசுவோம், சிரிப்போம், சாப்பிடுவோம். இடையில இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாங்கிறது ஒரு சீரியஸா எப்பயாவது போவோம். ஸ்கிரிப்ட் பத்தி படத்தை பத்தி right ஆ பேசாது. rare-ஆ bore அடிச்சா சாப்பிட்டு பண்றது. ஜீரணமாகாத உண்மையிலேயே அப்படிதான் இருக்கும். இது உண்மையிலே அப்படிதான். சார் சார், அப்படி சார் ப்ரொடியூசர் சரி, இனி அவர் பார்த்தா ஸோ ஒரு என்ன சொல்றது, வேலையை எவ்வளோ சின்சியராக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக செய்ய முடியும் அப்படிங்கிறது இருந்தது. ஷூட்டிங் ப்ராசஸும் அப்படி தான். நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு ஹீரோங்க அப்படின்னு நாங்கள் தான் ஒரு ஞாபகப்படுத்தணும். இல் பி ஆல் பிளேசஸ், எல்லா இடத்துலையும் இருப்பார். ஜாலியாக உட்காந்து ஜூனியர் ஆர்டிஸ்டோட பேசிட்டு இருப்பாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடியறதுக்குள்ள இவருக்கு எங்க செட்லயே ஒரு 100 பேர் கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு பவுண்டோட என்கிட்ட ஒரு பவுண்ட் எல்லாம் இல்ல, அப்படியே பிடிச்சி ஒரு மூலையில 2 சேர் போட்டு உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு ஒரு புன்னகையோட பாக்கலாங்க அப்படின்னு. அப்புறம் நாங்க தான் இவரை கூப்பிட்டு போய் கேரன் உட்கார வச்சு டிஞ்சர் பத்தெல்லாம் போய் அப்படி ஒரு இடத்த எல்லாருக்கும் ஈஸியான ஒரு ஸ்பேஸா மாத்திக்கிறது இருக்குல்ல. ப்ரெஷர்ல ஐயோ அவர் இருக்காரு அந்த பக்கமே போவானா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப ஜாலியா. அதனாலதான் படமும் அந்த மூட்ல நமக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்ல எல்லாரும் ஒருத்தர் கடிச்சு குதறிட்டு, இல்லை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயந்துக்கிட்டு அப்படியான ஒரு செட்ல இருந்து ஒரு காமெடி படம் எடுக்கிறதுங்கிறது அது ஒரு கஷ்டம். ஆனால் அந்த மூடை தக்க வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே மெயின்டைன் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த ப்ராசஸை வெகுவாக செஞ்சது இவரு தான். இல்ல இவரே இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேற யாருக்குமே ஆப்ஷனே கிடையாது. நீங்க முறுக்கிட்டு தெரிய முடியாதுல்ல. இல்ல உண்மைதான தலைவா, நீங்களே அப்படி இருக்கும்போது இங்க கீழே இருக்கிற யாருக்குமே கம்ப்ளைண்ட்ஸ் இன்னொன்னு அதான் சொல்றேன், கூச்சமா இருக்கா? அப்படி இருக்கு. அதுல இருந்து வெளியே வருது. இன்னொன்னு சொல்றேன், அந்த பள்ளியை இவங்க மேல போட்டுருவேன். என்னன்னா அது இப்ப நம்ம அப்படி இருக்கணும்னு நினைச்சாலும்ல, அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க என்ன சொல்றது, ரொம்ப ஹியூமரை ரிசீவ் பண்ணி ரெசிப்ரோகேட் பண்ற ஆளுங்க கிட்ட தான் அப்படி இருக்க முடியும். நம்ம ஏதாவது ஜோக் சரி அப்படின்னு சொன்னா அங்கேயே முடிஞ்சிடும். இல்ல தலைவா, இது அப்படின்னா அடுத்த செட்ல நடந்திருக்காதுல்ல. அடுத்த செட்லயும் அவர் அப்படிதான் இருந்தாரு. அந்த மூடு இவராலதான் அது மாறுது. அது வந்து ரொம்ப இப்ப இதாவது ஜாலியான படம் தலைவா, அது ரொம்ப சீரியஸான படம். அந்த டைரக்டர் அடுத்த ஒரு படம் இருக்கும். அவரு பாவம் பரிதாபம், ஏன் இன்னும் எடுத்துட்டு இருக்கு சுரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா பாவம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏன் தான் இப்படி பண்ணீங்கன்னு. அப்புறம் அப்படி உள்ள வர்றாரு, வந்தவள அப்படி கப்பல் இருப்பாங்க. பண்ணுங்க என்ன தேவை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏதோ ஒரு விஷயம் அங்கே செட்டில் ஏதோ ஒன்று நடந்துருக்கும். யாராவது ஒருத்தர் எல்லாத்த பற்றியும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு, எல்லா விஷயங்கள் பற்றியும் கமெண்ட் பண்ணிட்டு, செல்ஃப் பேரடி பண்ணிக்கிட்டு. அது உங்களுக்கே பூசா இருக்குல்ல சார்? இது வரைக்கும் நம்ம டீமோட இல்ல கிடையாது. மக்களிட்ஸ் டீமே அப்படிதான் இருக்கும். எனக்கு என்னன்னா இப்ப நான் ஒருத்தன் அவுட் சைடரு. நான் வந்து இப்ப நான் பிளெண்ட் ஆகலைன்னா நான் கதையிலையும் துருத்திட்டு தனியா தெரியற மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே, ரொம்ப தப்பாயிரும். நம்ம அது ஒரு ஹோல்சமா கிடைக்காது. அது அந்த செல்ஃபிஷ் மோட்டிவோடையும் செய்யறது இல்ல. இப்ப நம்ம ஒரு வேளை இப்படி ஜாலியா இருந்துக்கலாம், அதனால படம் ஜாலியா வரும் அப்படி இல்ல, இயல்பா அப்படியே அவ்வளவுதான். இப்போ என்னன்னா நான் ஸ்டார்டிங் இந்த காம்ப்ளிமெண்ட் ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன் குடும்பஸ்தன் டீமுக்கே. பிகாஸ் நான் இதை கம்பேர் பண்ணல இந்த படங்களோட நேம் சொல்லி. ஏன்னா எனக்கு சேகர் சாரோட படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படிதான் நான் பார்த்து வந்தேன். கூடி வாழ்ந்தால் கூடி உண்மை, வரவேட்டினா செலவு பார்த்தேன், அப்படிதான் வந்து அந்த மிடில் கிளாஸ் டிப்பிக்கலாக ஒரு ஹியூமர் வந்து ஒரு அட்டாச் ஆகும்போது எனக்கு அவ்வளோ பர்சனலாக நின்றாச்சு. எனக்கு அந்த வைப்பு வந்து குடும்பஸ்தன்ல எனக்கு பயங்கரமாக இருந்தது. அதை நான் ஸ்டார்டிங்கே கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நான் கொடுத்துச்சு அது எப்படி சார் அந்த யதார்த்த ரைட்டிங் ஒன்று இருக்கு, அது இயல்பா எப்படி சார் வருது உங்களுக்கு? ஆர்டிஃபிஷியலாக எனக்கு எழுத தெரியாது. ஒரு ஹீரோவுக்கு எழுதுன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டம். சரி, ஆனால் ஒரு பர்சன் எப்படி ஹீரோவாக ஆகுறான், அவன் எப்படி இவால்வ் ஆகுறான் அப்படிங்கிறத நம்ம எழுத முடியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, இதில் இல்லாத பெரிய அட்வென்ச்சர் அதில் இருக்கிறதா நான் பார்க்கல. சரி சரி, அதுதான் இந்த கதையோடதும். அதான் உயிரோட்டம் மாதிரி. ஆமாம், ஒரு மாசத்தை கடத்துறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய அட்வென்ச்சர் அப்படிங்கிறது கிடையாது.
அப்பா சார் ஒரு சூப்பர் ஹீரோ லைஃப்ல கூட கிடையாது. சூப்பர் ஹீரோ சூப்பர்மேனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை 20ஆம் தேதி பேண்ட போட்டோமா அது மேல ஜட்டி போட்டோமா ஜாலியா இருப்பான். பேண்ட் மேல ஜட்டியை போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டை பறக்க விட்டு அந்த பெட்ஷீட்டை பறக்க விட்டுட்டு உட்காந்து இன்னும் 10 நாள் எப்படா ஓட்டுறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான நிலைமை அவனுக்கு. ஓகே ஸோ இது ஒவ்வொரு ஒரு பர்சனும் இங்க அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான். அதை விட ஒரு பெரிய அட்வென்ச்சருங்கிறது அந்த 10 நாளை கடத்துறது கிடையாது. சூப்பர் சூப்பர். அது உண்மையிலுமே ஒரு அட்ரினலின் ரஷ் வந்து கொடுத்துரும், உண்மையாமே கொடுக்கும். அந்த கடைசி 5 நாள் பிரமாதமா இருக்கும். இந்த டிசைன்ல என்ன பியூட்டினா, நாங்க டிஸ்கஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஜாலியாக தானே பேசிட்டு இருப்போம். நீங்க எப்படி, உங்க ஃபேமிலி எப்படி, மோஸ்ட்லி இந்த ஃபேமிலிஸை பத்தி பேசிருப்போம். ப்ராப்ளம், குடும்பங்களுக்கு வர பிரச்சனைகள் அதை பத்தி பேசிட்டு இருப்போம். இப்போ இவர் சொல்ல சொல்ல அப்படியே கட் பேஸ்ட் மாதிரியே இருக்கும். இவர் சொல்லுவார், ஓகே நான் ஒரு சீன் சொல்லுவேன், இவர் லைஃப்ல ஒன்று சொல்லுவார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. ஆமா. அப்போ அதாவது ஒருத்தரை வந்து பெத்து வளர்த்து நமக்காக அனுப்பியிருக்க, ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் நான் ராஜேஷ் அப்படி என்ன எது சொன்னாலும் இவர் வாழ்க்கையில அதே மாதிரி நடந்திருக்கு. சீரியஸா. ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றது, இதுக்காக ஒண்ணு யோசிச்சு சொல்லலாம் அப்படியெல்லாம் இருக்காது. பேசி முடிக்கிறதுக்குள்ள அனுபவத்தை சொல்லுவாரு. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ அதனால கூட இந்த படத்துல அந்த புரோட்டகனிஸ்டோட நவீன் அந்த கேரக்டரோட பேரு இவர் அதுதான். மணிங்கிறது கூட மறந்துருச்ச இடையில. சார் நவீன் தான் இருந்தாரு. மோகன் அது முன்னாடி, அதுவும் நீங்க தானே. அப்ப பூட்டோ மாதிரி அப்ப மோகன் வேற ஒண்ணும் இல்ல. கோயம்புத்தூர்காரனாக்கிறதுக்கான சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்றதுக்கு மேல வேற எதுவுமே நீங்க மோகனே கூட அதான் சொல்றேன். ஏன்னா டிபிக்கல் மிடில் கிளாஸ் அந்த கனெக்ஷன் சொல்றேன். அதுக்கு மோகனுக்கான பேக்ட்ராப் வேற, மோகன் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் வேற. அவன் பொண்டாட்டி கூட இருந்த பிரச்சனையே அவனுக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா, இங்க இன்னும் ஒரு படி அந்த அந்த பிரச்சனையுடைய டயாமீட்டர் வந்து இன்னும் பெருசு. சின்னது ப்ராப்ளம், சந்திக்கிற ப்ராப்ளமே சின்னது, குட்டி, அதுக்குள்ள முடிஞ்சு. இது பெரிய பிரச்சனை, கொஞ்சம் பெரிய பிரச்சனை, யூனிவர்சல் பிரச்சனை. அப்புறம் நீங்க மோகனை நீங்க இதுல பார்க்கவே மாட்டீங்க தலைவா. நீங்க இவரே தான் பண்ணிருக்காரு. இல்ல தெரியுது எனக்கு, அது பார்க்கவே பார்க்கவே மாட்டீங்க. இந்த படத்துல என்னோட கேரக்டரை பத்தி சொன்னா, அவர் லைஃப்ல அவரோட ரிலேட்டிவோ அவர் பார்த்தவங்கள யாராவது ஒருத்தவங்கள டிட்டோ அதே மாதிரி ஒன்று சொல்லுவார். அப்போ இவருக்கு நான் ஒரு கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆல்ரெடி அவர் அது எல்லாமே பார்த்து தான் வந்திருக்கு. அதுதாங்க இது மேட்ச் த ஃபாலோயிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது. தென் ஹீல் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். அப்படிதான் இருந்துச்சு. ப்ராசஸ் வெரி ஈஸி. தொடங்கும் போதே தெரியும் இதுல போய் நம்ம மெனக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா முன்னாடியே அது என்னென்ன அதை பத்தி பேசணுமோ, தெரிஞ்சுக்கணுமோ, எந்த சூழ்நிலையில அது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிற ஒருத்தர் அப்படிங்கிறது, அது எல்லாமே எவ்ரிதிங் இட் வாஸ் வெரி வெல் அப்சர்வ். காஸ்டிங்காவே அது பயங்கரமா ஷான்வி ஆகட்டும், குரு சார் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன நடிப்பு சொல்லி தருவீங்க? இல்ல அதுதான் கேட்க வந்தேன். இப்போ என்னன்னா எல்லாம் அப்படி இல்ல, என்னன்னா இந்த ரோல்ஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டான ஆட்கள் அமைஞ்சிட்டாங்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ நானோ சோமுனாவோ சான்வியோ நாங்கள் 3 பேர் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியில் கனகம்மா 4 பேர் மட்டும்தான் நக்கலைட்ஸ்லேருந்து வெளியில் இருந்த, ஆர்எல்ஸ் கோயம்புத்தூரை விட்டு வெளியில் இருந்த. சுந்தரராஜன் சார் கூட சுந்தரராஜன் சார் கூட கோயம்புத்தூர் தானே. இப்போ நாங்கள் உள்ளே வரும்போது, இப்போ நான் எப்பவுமே ஒரு ரீஜியனுக்கு வெறும் டைலக்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ்ன்னு நான் நம்ப மாட்டேன். அவங்க பாடி லாங்குவேஜ்ல இருந்து, ஓகேங்களா, இப்ப நீங்க மதுரையில இருக்கிற ஒருத்தருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தருக்கும் வெவ்வேறு பேசுற தொனில இருந்து, எனர்ஜி லெவல்ல இருந்து, அவங்க விஷயங்களை கையாளுற விதத்துல இருந்து, அவங்க கோபத்துடைய மேக்னிடியூட்ல இருந்து எல்லாமே வந்து வெவ்வேறு. ஓகேங்களா, வெறும் நான் ஸ்லாங் படிச்சுட்டா, ஸ்லாங் சரியா பேசிட்டா அந்த ஊருக்காரனா ஆயிடுறேங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, சர்ஃபேஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் ரொம்ப கஷ்டம். நல்ல வேலை இவங்களுக்கு பொறுமையும் நிறைய சகிப்புத்தன்மையும் இருந்ததுனால அப்படி இல்ல, பொறுமையே கிடையாது. அப்படி இருந்தாலும் வர வச்சுக்கிட்டு என்னைய சகிச்சுக்கிட்டதுக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கிட்டு இந்த பொய் சொன்னாரு, கடைசியா பேசி தப்பிச்சிட்டாரு, மறுதளிக்கிறதுக்கு வழியே இல்ல. அதுல என்ன விஷயம்னா இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஆளுக்கு நீங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்னால என்றா சொல்லி போட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா தான் பிரச்சனை. இவங்க சின்சியரா வெறும் டயலக்ட் மட்டும் கோயம்புத்தூர் கிடையாது,
அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கு, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் தன்னோட உடல்ல தன்னோட மொழியில அப்படிங்கிற அளவுக்கான சென்ஸ் மைண்ட் இருக்கு. செட். ஆமா ஆமா. அவங்களுக்கு நம்ம புதுசா எஜுகேட் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அந்த மைண்ட் செட் தான் எப்படி வருது? ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படி பண்ணுவாரு, கமலஹாசன் அதான் நேச்சரை கத்துப்பாங்க. அதான் சொல்றேன். அதெல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஒர்க்ஸ். அவங்களாம் ஜெயண்ட்ஸ். இப்ப நம்ம என்ன சொல்றதா, இப்ப அவங்க அவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காங்க, நம்ம நெருங்க செய்யும் அட்லீஸ்ட் அதுல 10% பண்ணணும்ன்ற என்ன சொல்றது ஆசையோ அல்ல, அட்லீஸ்ட் பொறுப்போ இருக்கணும்ல. ஆசைன்ற கூட தப்பு. அது ஏங்க நம்மளோட மாஸ்டர் ஒன்று பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அதை விஞ்ச வேண்டாம். ஓகே, பக்கத்துல அதுல பக்கத்துலயாவது போய் நிக்கிற முயற்சி இருக்கணும்ல, ஒரு எத்தனைப்பாவது இருக்கணும்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அவ்வளவுதான். அதோட ஓகே. இப்போ ஜெயசங்கர், நீங்க இப்போ நம்ம யூடியூப்ல இருந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், நக்கலைட்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். மணி அண்ணா உள்ள வராரு, அவரும் நம்மள மாதிரி ஒரு பையன் தான், வந்து கீழ இருந்து ஒரு 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 பெரிய வேதனை வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இல்ல, என்ன நம்மள மாதிரியா நல்ல நான் அப்படி சொல்ல வரேன். அவரோட ஒர்க் பண்ணும்போது பிளஸ் நம்ம ஸ்டைல் ஒன்று இருக்கு, நம்ம டீம் தான் நக்கலைட்ஸ் டீமோட சேர்ந்து மணியை சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? எனக்கு லப்பர் பந்தில் ஒரு பெரிய ஒரு பூம் ஒன்று கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் வரும்போது அந்த வைப்பு. நான் வந்து தலைவா டைரக்ட் பஸ் ஏறினவன் கிடையாது, ஏறி இறங்கி வந்துகிட்டு இருக்கேன். அந்த கனெக்ஷன் பஸ் இருக்கும்ல. ஆமா, அதோட பயணம் இருக்குல்ல தலைவா. நீங்க வேற இடத்துக்கு போயிட்டு ஆன் அண்ட் ஆஃபா வரும்போது உங்களுக்கு இதோட அருமை புரியுமாங்கல்ல, அந்த மாதிரி உணர்ந்தவன் தான் நான் வந்து பல இடங்கள்ல எனக்கு இந்த ஃபார்ச்சுனேட் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா அது எனக்கு திரும்ப நடக்குது. ஓகே ஓகே ஓகே, ஐம் சோ ஃபார்ச்சுனேட்னு சொல்ற அளவுக்கு எனக்கு விஷயங்கள் நடந்தது. அதுல எண்டப் ஆனது இந்த மாதிரி ஒரு ஏரியால. இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அப்படிதான் இல்ல, சீரியஸ் நோட் வந்து நான் வந்து நிஜமாவே இல்ல முனிக்கி விடுறேன். நெறியாளரும் இருந்தா என்ன பண்றது? நக்லைட்ஸோட திரும்ப நான் வந்து அசோசியேட் ஆகிறதே இந்த படத்துக்காகத்தான் அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்புறம் திரும்ப நக்லைட்ஸ்ல வேலை செஞ்சேன், மணி சார் கூட வேலை செய்யற வாய்ப்பு. இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு அன்பிளான்டான ஒரு இதுதான் விஷயம் தான். அதுக்கப்புறம் அது நோ லுக்கிங் பேக்குங்கிற மாதிரி இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்னோட ஏரியா ஆஃப் இது வந்து ரொம்பவே ஆமாம் ரொம்ப தாட் ப்ராசஸாக சொல்கிறேன். நான் வந்து வணிக ரீதியாவோ நான் ஒரு ஆக்டராக க்ரோ ஆகிருக்கிறேன் அப்படி கிடையாது. தாட் ப்ராசஸாக அதுதான் ரொம்ப முக்கியம் தலைவா. நம்ம தெளிவாக சிந்திக்கிற ஆற்றல் நம்மளுக்கு இருக்கிறது எப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை வச்சு தான். எனக்கு இவங்கெல்லாம் சுற்றி இருக்கிறது வந்து எனக்கு சமீபமாக எனக்கு அடிக்கடி மணி சார் கூடயும் பிரசன்னா அண்ணா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு வேற வழியே இல்லை. இவங்களுக்கும் என்னைய கூப்பிட்டே ஆகணும். ரெண்டு படம் இவரு கூட பிரசன்னா அண்ணா கூட திரும்ப நடிக்கிறது, ரைட்டிங்கு, அது இதுன்னு அடுத்தது ஒன்று எழுதிட்டு இருக்காரு அண்ணன், அதுலேயும் நான் கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி அடிக்கடி இவங்க கூட இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து என்னை நெறிமுறைப்படுத்துறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ இவ்வளோ ஹியூமராக பேசுகிறாங்கனாலும் அதுக்குள்ளே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு கிடைக்காத ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ரைட்டர்ஸ், நான் ஜஸ்ட் ஒரு ஆக்டர். நம்பணும். அதோட இவங்க கிட்ட இருந்து வர்றது இருக்குல்ல தலைவா, நான் வெறும் ஸ்பெக்டேட்டர். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பல ப்ராசஸ் அண்டர்கோ பண்றாங்கல்ல, திரும்ப போஸ்ட்ல ஒர்க் பண்றது இருக்குல்ல, இது எதுலையுமே இன்வால்வ் ஆகாத ஆள் தான் நான். குரூப்ல டூப் நான் தான். இப்போ எனக்கு வந்து எல்லாமே புதுசாக, இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்களோ அப்படி தான் நானும் பார்ப்பேன். இது எல்லா படத்துக்குமே ஆக்டராக இருக்கும்போது நான் அப்படி தான் வச்சுக்கிறேன். இந்த படத்தில் என்னென்னா ஸ்கிரிப்டோட மூணு வருஷன் படிச்சிருப்போம் இல்லைன்னா 3 வருஷம் நீங்கள் எனக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு 3 வருஷம் படிச்சிருக்கேன். அதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் போஸ்ட்லலாம் ஒன்றும் வேலை செய்யலை. ஒரே ஒரு தடவை டப்பிங் கூப்பிட்டு 30ல் 3 பார்த்துருக்கீங்க. ஆமாம், 30ல் 3 பார்த்துருக்கேன். அதுதான் அவர்ஷன் வர அளவுக்கு அத்தனை வருஷம் அவர் செல்வர அளவுக்கு அவ்வளோ. அது வந்து எனக்கு வந்து பயங்கர இந்த ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரியான மனிதர்கள் கிடைக்கிறது இருக்குல்ல, இது வந்து இவங்களே விட்டுட்டு போனாலும் நம்ம அப்படியே பின்னாடியே தொத்தி போயிடலாம். அது வந்து ஐம் சோ ஃபார்ச்சுனேட். ஓகே. அண்ட் இன்னொரு காமனான விஷயம் சார், வந்து நான் கொஞ்சம் சீரியஸாக இந்த விஷயத்தை கேட்குறேன். என்னன்னா ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சில பேரை பார்க்கும்போது எனக்கு தோணும் சார். அது அதில் முக்கியமான நாட்களில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா நான் அப்படி சரி இப்படி போய் தண்ணி குடிச்சிட்டு
சீரியஸான கேள்வி ஆரம்பிச்சாரு. சொல்லி நோட் பண்ணி ஒரு சரி சரி சீரியஸ் தலைவரா. இல்ல நான் இருந்தும் இவங்க இதுக்கு இந்த கேள்விக்கு பதறாங்கன்னா அப்ப டையா இல்ல இல்ல அப்படி அப்படி ஹேர் டை பண்ணல. இல்ல அது முக்கியமான விஷயம் வந்து பாருங்க. ஆனா You can dye. I mean, you can dye the hair. முடிச்சிடுறேன் சார். அந்த ஒரு விஷயம் வந்து நான் பிலீவ் பண்றேன். டேலண்ட்டுக்கும் ஏஜுக்கும் எப்பயுமே அது இல்ல, ஐ மீன் அந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது. பட் அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும் உங்களை ஒரு சில டைம் பார்க்கும்போது. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணி எனக்கு பிரசன்னா சார் வேணும் இந்த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது. அதுக்கு ஒரு தேங்க் ஒன்று பண்ணிக்கிறேன். அந்த மேட்ரிக் இதை டிஃபைன் பண்ண முடியுமா? டேலண்ட்டுக்கும் ஏஜ் இந்த பித்த நிறைய அவருக்கு அவ்வளவு வயசாகலைங்க. ஆனா இல்ல அவர் பண்ற கேரக்டர் சொன்ன நக்கலைஸ் பண்ண கேரக்டரும் அப்பா அந்த மாதிரி சொல்லும்போது ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஆப்வியஸா ஒன்று இருக்கும்ல, அதுக்கு டிஃபைன் பண்ண முடியுமா? ஏஜ் ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா அது அது ஒவ்வொரு ஸ்டேஜ், இன்னொன்று ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. நான் ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப என்ஜாயபுளாக இருந்த டைம் எதுன்னா என்னோட இந்த 40s தான். 40s? ஆமாம், சீரியஸாக. ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட பண்ண வேண்டிய எல்லா என்ன சொல்கிறது அது வேலை கோக்குமாக்கான சொல்லி முடிங்க. வேற பிள்ளை படிக்கிறாங்க. முட்டாள்தனங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் ஒரு ஒரு டைம்ல செட்டில் ஆகி ஓகே இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அது நிக்குது. ஸோ அந்த இடம் அந்த ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் சந்தோஷமா இருக்கு. இப்படி 30ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, 40ஸ்க்கு இருக்கு. ஸோ அந்தந்த ஸ்டேஜ் என்ஜாய் பண்ணோம். நம்ம வயசே ஆகக்கூடாதுன்னு மறைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40களை நான் 30 மாதிரி மெயின்டைன் பண்ணேன்னா 40களை அனுபவிக்க வேண்டியது நான் தவற விட்டுருவேன். திரும்ப நான் அதை ரீலீவ் பண்ண முடியாது. நான் 50க்கு போயிடுவேன். ஸோ அந்தந்த ஸ்டேஜில் இருக்கிறத நீங்கள் தரவாக என்ஜாய் பண்ணணும். ஆனால் நீங்கள் தரவாக என்ஜாய் பண்ணீங்கன்னாலே நீங்கள் எங்கே தான் தெரிவிங்க. ஆகக்கூடாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Food sponsored by தவசுக்குட்டி பிரியாணி, a branches at அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம்.